மாரி செல்வராஜோட ஸ்க்ரீன் பிளேவும் அந்த படத்தோட மேக்கிங்கும் எனக்கு எங்கடா ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா, கர்ணன் படத்தில் அந்த கழுது அந்த மலை மேலே ஸ்லோ மோஷன் ஏறும். கட்டு அவுத்ததுக்கு அப்புறம் ஸ்லோ மோஷன் ஏறும்போது லாங் ஷாட் கட்டுவாங்க. அதே மாதிரி அவங்க தங்கச்சி வந்து ஆக்சிடென்ட் ஆகி கீழே இறந்ததுக்கப்புறம் ரோட்டில் படுத்து இருக்கும். அப்போ ரொம்ப டாப்பில் வந்து லாங் ஷாட் காட்டுவார். மேலே வந்து டாப் வியூவில் காட்டும்போது அங்கே ஒரு பீஜம் வரும்போது செமையாக இருக்கும். ஸோ இதில் இந்த விட்டுறாதீங்க அண்ணன் விட்டுறாதீங்க எப்போ, அப்புறம் வந்து கண்டா வர சொல்லுங்க, அந்த பாட்டோட அந்த மேக்கிங், அந்த வார்த்தையாகட்டும், அந்த பாட்டாகட்டும், அவர் வந்து உருவகப்படுத்துறதாகட்டும். ஸோ இந்த கழுதைக்கு கட்டப்பட்ட கயிறு வந்து ஒரு உரிமையை கட்டி போட்ட சங்கிலி மாதிரியும், அதை உடைக்கும் போது ஹீரோ வந்து புடைச்சிக்கிட்டு வெளியே வர மாதிரியும். ஸோ இந்த மாதிரி மாசா ஸ்க்ரீன் பிளேவும் பண்ண தெரியும், தன்னுடைய வழியை ஆடியன்ஸுக்கு கடத்தவும் தெரியும். அப்படின்றதுல மாரி செல்வராஜ் அடிச்சுக்கவே முடியாது. அதை நாங்கள் எந்த விதத்துலையும் மாற்றுக்கிறது தெரிவிக்கல. ஸோ இருந்தாலும் ஒரு டைரக்டர் எப்பவுமே ஜெயிச்சிருவாரா, வெற்றி மாற மாதிரி எல்லா படமே வந்து பிளாக் பஸ்டர் ஆகுமா அப்படின்னா, இது ஆகியிருக்கா இல்லையா, அதை தான் இந்த ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். என்ன சொல்ல வரோம்னா, சொல்லி வச்ச மாதிரி எல்லா டைரக்டர்ஸும், எல்லா ஆக்டர்ஸும், எல்லா ப்ரொடியூசர்ஸும் படம் அப்படி இருக்குது இப்படி இருக்குன்றாங்களே, ஒருவேளை இது வந்து வாய்க்காக சும்மா கடமைக்காக சொல்லணும் அப்படின்றதுக்காக சொல்கிறாங்களா, இல்லை உண்மையாகவே மாரி செல்வராஜ் மறுபடியும் ஜெயிச்சிட்டாரா அதை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் நம்ம இந்த படத்துக்கு போனோம். கடைசி 25 நிமிஷம் நெஞ்சு அடைச்ச வாக்கிலே இருந்தது. பக்கத்தில் இருந்தவங்க சில பேர் அழுதாங்க, சில பேர் எழுந்துக்கவே போல. நம்ம சொல்லுவோம், படம் முடிஞ்சதுக்கப்புறம் ப்ரொமோஷன் சாங் ஒன்று போடுவாங்க. அது என்னங்கன்னா, அந்த சாங் வந்து படத்தோட டியூரேஷனுக்காக இருக்கலாம், இல்லை படத்தோட ப்ரொமோஷனுக்காக இருக்கலாம். அந்த சாங் போடும்போது ஆடியன்ஸ் வந்து பார்த்தோம்னா நிறைய பேர், சில பேர் எழுந்துப்பாங்க, சில பேர் கதவை திறந்து வெளியே போயிடுவாங்க, சில பேர் உட்காந்து பார்ப்பாங்க. ஆனால் படம் முடிஞ்சது ஃப்ரம் மாரி செல்வராஜின் போட்டதுக்கப்புறம் அந்த சாங் வருது, அந்த பாதகத்தி சாங் வருது. ஒருத்தரும் எழுந்துக்கல, ஒருத்தரும், அதாவது அந்த கண் அசைவு கூட அப்படி இப்படி போகலாம். அந்த எமோஷன் அப்படி கடத்தினார். ஏடா பாவீங்களா, ஒரு மனுஷன் தான் வழியோடு வாழலாம், ஆனால் வாழ்ந்த வழியை இலக்கியத்தில் கூட அப்படியே சொல்லிடலாம். ஏன்னா இலக்கியத்தில் வந்து இப்போ நம்ம அவர் வந்து மலையை தாண்டி இப்போ எட்டி பார்த்தார், மலையில் இருந்து இங்கே கீழே உருண்டு விழுந்தார்னு சொல்லும்போது எழுதிடலாம். அந்த உருண்டு விழுந்ததை ஒரு ஸ்க்ரீன் பிளேயில், ஒரு படத்தில் அதை காட்டணும் அப்படின்னா மெனக்கெட்டு உருண்டு விழுந்துருது டூ போட்டு விழலாம், ஸோ மலை மாதிரி க்ரீன் மேட் வச்சு எடுத்துடலாம். ஆனால் விழுந்த மாதிரியே காட்டும். அந்த படத்தில் அந்த கதாநாயகனாக காட்டப்பட்ட அந்த சிறுவன் வந்து பசியில் ரொம்ப கொடுமையில் போய் சோறு கிடைக்காதா, பசி எப்படின்னா சாப்பிட மாட்டோமான்னு கடைசியில் சாப்பாடு கிடைக்கிது, சாப்பிட்றான். அந்த பசியில் அவன் மயக்கம் வரும்போது அந்த மயக்கம் நம்மளுக்கு வர மாதிரி ஃபீல் ஆகுது. அவன் சாப்பிட மாட்டானா, அவன் சாப்பிடும்போது நம்மளே சாப்பிட்ட மாதிரி ஃபீல் ஆகுது. இதுதான் ஒரு இயக்குனருடைய வெற்றி. ஒரு படம் எப்போ ஜெயிக்குன்னா, ஸ்க்ரீனில் வர ஹீரோ இல்லை ஹீரோயின் இல்லை கதாபாத்திரம் யாரோ ஒருத்தர் அந்த கதாபாத்திரம் பார்க்குற ஆடியன்ஸ் தன்னோட ஒத்தி, நாம தான் அது, நமக்கு இப்படி நடந்துருக்குது இல்லை கட்டி அந்த வழி நம்ம உணர வச்சுட்டாருன்னா அந்த டைரக்டர் கண்டிப்பாக வின் பண்ணிட்டார். அப்படி பார்க்கும்போது மாரி செல்வராஜ் ஜெயிச்சாரான்னா 100% ஜெயிச்சிட்டார். கொட்டுக்காளி படத்தோட மூவி ப்ரொமோஷனில் அதை ரிவ்யூ பண்ணும்போதும், அதை பற்றி நான் பேசும்போதும் மிஷ்கின் என்ன சொன்னாருன்னா, இந்த படம் வெற்றி பெற வேண்டி நான் அம்பனமாக துணியை கட்ட தயார், இன்னொன்று அம்பனமாக கட்டிட்டு ஆடவும் தயார். ஏன் அப்படியாவது இந்த படத்தை பாருங்கள், இந்த படம் ஜெயிக்கணும். நான் இளையராஜா கால பாதத்தை இண்டஸ்ட்ரியில் ஃபஸ்ட்டு என்னுடைய வாயால், என் உதட்டால் முத்தமிட்டேன். அதுக்கப்புறம் யாருக்கும் அப்படி முத்தமிடலை. அப்படி முத்தமிடணும்னா கொட்டுக்காளி படத்தை எடுத்த வினோத்துக்கு முத்தமிடணும்னு தோணுது அப்படின்றார். அதே மாதிரி அந்த படத்தை பார்த்து ஒரு வாரம் தூங்கலை. இப்போ மாரி செல்வராஜ் வாழை படத்தை என்னை கூப்பிட்டு காட்டினா, இந்த வாழை படத்தை பார்த்து என்னால் ஒரு வாரம் தூங்க முடியாது அப்படின்னு. ஸோ அப்படின்னு அவர் சொல்கிறாரு. மிகப்படுத்தி மிஷ்கின் என்றைக்குமே வந்து கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ணி தான் பேசுவார். ஸோ அப்படி தான் இதையும் பேசிட்டாரோ அப்படின்னு நம்ம நினைக்க தோணும். இருந்தாலும் அவர் நேச்சர் அப்படி இருந்தாலும், ஆனால் மாரி செல்வராஜ் உண்மையாகவே தங்கதோரை வந்து கட்டி பிடிச்சி அழுகிறாரு. பாலா கட்டி பிடிச்சி 2 நிமிஷம் பேசல, எமோஷனாக இருந்துட்டு போகிறாரு. சூரி வந்து கட்டி பிடிச்சி தழுவுறாரு. வரவங்கெல்லாம் அப்படியே தன்னுடைய வழியை வந்து அதாவது அந்த ஃபில்ம் கிராஃப்ட்டுக்காக அப்படி பண்ணுறாங்களா, இல்லை மாரி செல்வராஜ் இப்படிப்பட்ட வழியெல்லாம் அனுபவிச்சார் அப்படின்றதுக்காக அப்படி பண்ணுறாங்களான்னு தாண்டி, எனக்கு அவர் பட்ட வழியை தாண்டி அந்த வழியை எப்படி 20-25 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி வழி தனக்கு விழுந்ததோ, அந்த வழியை 2024 ஸ்க்ரீனில் பார்க்கும்போது உனக்கு கடை தராரு பார்த்தீங்களா, அதுதான் மிகப்பெரிய ஒரு ஃபில்ம் மேக்கருக்கான ஒரு அல்டிமேட் டேலண்ட். இந்த டேலண்ட் எல்லாருக்கும் வந்துருமா? இப்போ சொல்ல ஒருத்தர் கமெண்ட்டில் போகிற, யோ என்னையா பாலா வராரு அவுறாரு, சூரி வராரு நிற்கிறாரு தட்டுறாரு, தங்கதோரை வராரு அவுறாரு, என்னையா வரவங்களாம் அவுறாங்க, உண்மையாகவே இதுக்காக படத்தை பார்க்கணும் அப்படின்ற ஒருத்தர். இன்னொருத்தர், அடப்பாங்களா இப்பயே இப்படி அவுற மாதிரி இருக்குதுன்னா, உள்ளே போனால் ஏற்கனவே வாழ்க்கையே கஷ்டமாக இருக்குது, இதில் கஷ்டமான படத்தில் போய் என்ன பார்க்கணுமா? பார்த்த பாஸ் என்கிற பாஸ்கரன் அந்த மாதிரி ஒரு படத்தை ஜாலியாக பார்த்துட்டு போனியா, ஏற்கனவே வாழ்க்கை வழியாக இருக்குது.
அப்படி ஆடியன்ஸ் ஒருத்தர் கருத்து சொல்கிறார். இப்போது எல்லாரும் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த படத்தை பாருங்கன்னு சொல்ல வரல. சில படம் வாழ்வியலான படம். தமிழர்கள் வாழ்க்கையை அகம்புறம் என்று வகுத்தார்கள். அகம்னா தன்னுடைய இல்லத்துக்குள்ளே, தன்னுடைய வீட்டுக்குள்ளே தன்னுடைய காதலை மட்டும் வெளிக்காட்டுவது. புறம் என்பது அவனுடைய வீரம், கொடை, ஒழுக்கம் எல்லாத்தையும் காட்டுறது. ஸோ இந்த புறத்தினையை பற்றி, அதாவது புறத்தினைனா சங்கத்தில் சொல்லுவாங்க, புறத்தினை வீரம், கொடை, ஒழுக்கம் இதெல்லாம் சொல்லும் பொழுது அது என்ன பண்ணணும்னா தெரிஞ்சுக்கணும், மரபு தெரிஞ்சுக்கணும், தன்னுடைய வரலாறு தெரிஞ்சுக்கணும். வரலாறை தெரிஞ்சால் தான் வரலாறை படிக்க முடியும். ஏன் மாரி செல்வராஜ் வந்து கர்ணன் படத்தில் 20 வருஷத்துக்கு முன்னாடி பொடியங்குளத்தில் பஸ் நிறுத்தல நிறுத்துன்னு அந்த வழி இப்போ ஏன் இப்போல்லாம் எந்த ஸ்டேஷனில் ஏங்க நிற்காம போகிறேன், எல்லா பஸ் எல்லா ரூட்லேயும் ட்ரெயின் வந்துச்சு, பஸ் வந்துச்சு, இப்போ எதுக்கு எடுத்து வந்து இதை சொல்லணும், அப்போ நடந்தது எடுத்து வந்து இப்போ ஏன் சொல்லணும், இதெல்லாம் வந்து ஏன் ரிட்டர்ன் வந்து கலராரு அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கலாம். தவறு. நம் முன்னோர்கள் எந்த மாதிரியான தப்பு பண்ணாங்க, எப்படி கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்தக்குடி தமிழ் பெருமையை மட்டும் பெருமையாக பேசிக்கிறோமோ, நம்மக்கிட்ட இருந்த அழுக்கையை நம்ம உணர்ந்து அதுலேருந்து வெளியே வரணும். ஸோ நம்ம முன்னோர்கள் என்ன மாதிரி கேவலமான தப்புலாம் பண்ணாங்க, என்ன மாதிரி விஷயத்தெல்லாம் செஞ்சாங்கன்றதை நம்ம ரியலைஸ் பண்ணணும். ஸோ ரியலைஸ் பண்ணணுன்றதுக்காக தான் அந்த மாதிரியான கதாபாத்திரத்தை உருவாக்கி, அதை கதையை உருவாக்கி தன்னுடைய வாழ்விலேயே அவங்க படம் எடுக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி தன்னுடைய வாழ்வியில் படம் எடுக்கும்போது நீங்கள் எப்படி இருந்தீங்க, எங்கேருந்து இப்போ எங்கே வந்திருக்கு, எந்த மாதிரி தவறான கருப்பு பக்கம் இருந்தது, நல்ல வெள்ளை பக்கமும் இருந்தது அப்படின்றது நம்ம ரியலைஸ் பண்ணணும். ரஞ்சித் சார் வந்து அந்த மேடையில் சொல்கிறாரு, எந்த மேடையில், வாழை படத்தை பார்த்துட்டு வந்து சொல்கிறாரு, டேய் நீங்கள் யார்ரா, நீ இப்படி பேசு, நீ இப்படி நில்லு, நீ இப்படி படம் எடுக்காத, அதை பண்ணு, இதை செய்யாத, அதை செய், இது இவ்வளோ நாளைக்கு தான் இப்படி ட்ரீட் பண்ணீங்க. ஒரு கலைஞன்னா உனக்கு சுதந்திரம் வேணும். நாம் டீப்பான அரசியலுக்குள்ளே போக வேண்டியதில்லை. அந்த படத்தில் ஒவ்வொரு கதாபாத்திரமும் மையக்கரு என்னென்னா வாழைத்தாரை, அதாவது வாழைத்தாரை சுமக்கிறாங்க. கதாநாயகனான அந்த சின்ன பையன் சாட்டர்டே சண்டேனா அந்த வாழைத்தாரை சுமக்கிறதுக்கு போனால் அதே அவனுக்கு ஒரு பெரும் வழியாக இருக்குது. அந்த வழியிலிருந்து அவன் தன்னை கடந்து வரணும், தன்னை காப்பாற்றிக்கின்றதுக்காக அந்த வாழைத்தாரை தூக்கிட்டு போகிற அந்த வேலையிலேருந்து தான் தப்பிக்கணுன்றதுக்காக எந்த எல்லைக்கும் போகிறான். அதிலேருந்து அவன் தப்பிச்சானா இல்லையா, அதுக்கப்புறம் என்ன நடந்தது, இதுதான் அந்த கதை. அவங்க ஒவ்வொருத்தரும் அந்த வாழைத்தாரை சுமக்கும் போது அவங்களுக்கு கழுத்து வலிக்கும், அந்த கழுத்து உங்களுக்கே வலிக்கும். நம்மளனா படத்துக்கு போய் பாருங்கள்.